நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? உன்னை தாழ்த்திட்டே இரு, உன்னை நான் டோர் மேட்டாக வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ டோர் மேட்டாக ஆகிட்டே போவேன், தேஞ்சி போ, அப்படி சொல்கிற அவர் நம்ம ஆண்டவரில். சிலர்லாம் அந்த காலத்தில் அப்படி பிரசவம் பண்ணுவாங்க, தாழ்த்தி நீங்கள் நல்லா உடுத்தக்கூடாது, தாழ்மையாக இருந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் இருக்கணும், அதுதான் பெரிய பரிசுத்தம். அப்படி தான் இருந்துச்சு அந்த காலத்தில் பிரசங்கங்கள் எல்லாம். ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. வசனத்தை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டிலும் நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். அப்போ அதில் உயர்வு இருக்குது, அதில் ஆரோக்கியம் இருக்குது, அதில் கனிதரும் தன்மை இருக்குது, அதில் வெற்றி இருக்கிறது, அதில் தேவ தயவு இருக்குது. அதனால் கர்த்தர் நல்லா உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களை சொல்கிறேன், உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல உயர்வுகளை ஆண்டவர் தருவார். வீட்டை தருவார், நிலத்தை தருவார், வீடுகளை தருவார், எல்லாம் தருவார் அவர் மகிமைக்காக. ஹல்லேலூயா.